3.2 கோடி ரூபாய் மோசடி புகார். முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் சம்மன். நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ளாமலேயே ஒப்பந்ததாரர்கள் 3.23 கோடி பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, அரசு அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட 11 பேர் மீது சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த 24ஆம் தேதி வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து 25ஆம் தேதி ஏவாவேலு மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் வீடு, அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது. சென்னையில் 4 இடங்கள், திருவண்ணாமலை 4 இடங்கள், கரூரில் 7 இடங்கள், திண்டுக்கல்லில் 2 இடங்கள், கோவையில் 2 இடங்கள், திருப்பூரில் 1 இடம் என மொத்தம் 20 இடங்களில் சோதனை நடந்தது. இந்த சோதனையின் போது நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் சான்றுகள், சொத்து மதிப்பு மற்றும் முறைகேட்டை உறுதிப்படுத்தும் பல்வேறு முக்கிய ஆவணங்களில் கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மேல் விசாரணை தீவிரமாக நடந்து வருவதாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என ஏவாவேலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் மோசடி செய்ததாக பதியப்பட்ட வழக்கில் கடந்த 24ஆம் தேதி அரியலூரைச் சேர்ந்த இளஞ்செழியன் என்பவர் கைது செய்யப்பட்டார். ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் சீனிவாசன் அளித்த புகாரில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கும் இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதாக புகாரில் தெரிவித்ததன் பேரில் முதல் தகவல் அறிக்கையில் சிவசங்கர் தொடர்பான தகவல்கள் இடம்பெற்றிருந்தது. இதையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளனர். அதன்படி அவர் ஆஜராவாரா அல்லது நீதிமன்றத்தை நாடுவாரா என்பது இன்று தெரியவரும். இந்த நிலையில் இளஞ்செழியனை 7 நாட்கள் காவலில் விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது. இதையடுத்து அவர் தனி இடத்தில் வைத்து போலீசார் பண மோசடி தொடர்பாகவும் அதில் தொடர்புடையவர்கள் குறித்தும் விசாரித்து வருகின்றனர்.